ஸோ வெல்கம் பேக் டு கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ போல் நம்ம விளையாட தான் போகிறோம். சிஎஸ் வந்தாச்சு. சிஎஸ் விளையாட போகிறாரு, பார்ப்போம். வந்தோன்னு ஒரு ரெட் ஷாட் போடுவோம். என் மேலே கையை வைக்கலாம். கையை வச்சு என்ன அடிக்கானுங்கன்னே தெரில. ரெண்டு கில் எடுத்துட்டாரு, 3 கில் எடுத்துட்டாரு. சவுண்டு காது கிளியுது. குதிச்சிட்டு இருக்காரு, என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஒரு பாடையே வர விட்டு அடிக்காரு. எனிமே யாருமே பார்க்கல. ஒரு பாடையே எப்படி அடிச்சான் பார்த்து அடிச்சிட்டான். மக்களே கீழே இருந்து எப்படி அடிச்சான்னு தெரியல. அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்க? மட்டும்தான் 6 கில் அடிச்சிருக்கேன். 6 கில்லு, அங்க 1 கில்லு. அந்த ஒருத்தன் தான் நம்மள அடிச்சாங்க. கேடி ஓபிட்டா அடிச்சதுனாலதான் ஒரு கில் அடிச்சிருக்காங்க. இல்லை நம்ம தான். அவங்க 2 கில்லு போயிட்டாங்க, நம்ம 7 கில்லு. அவங்களும் கொடுறாங்க, நம்மளும் கொடுறாங்க. யார் ஜெயிப்பாங்க பார்ப்போம். நம்ம 9 கில்லு, இங்க 3 கில்லு. ஒரு கில்லா ஏறுது. ஸ்கோடு மாட்டிட்டோம். உள்ள கொடுப்பாரா, எடுப்பாரா? முன்னாடி ஒருத்தர் அடிச்சிட்டாரு. ஸ்குவாடையே முடிச்சிட்டாரு. டீம் வைப் அவுட். அடுத்த மேட்ச்ல நம்ம ஃப்ரீ ஃபயர் போட்டாலும் போடுவோம். ஸ்குவாட முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க மக்களே. எப்படி முடிச்சாங்கன்னே தெரியல. ஸ்குவாடா வந்து அழுத்துறானுங்களே. அது நம்ம 15, இங்க 5, அங்க 6 மக்களே. 7 போயிட்டாங்க. நம்ம 16. நம்ம அங்கோட 9 கிலோ எக்ஸ்ட்ரா. மேக் வச்சு டங்கு டங்குன்னு அழுத்துறான் பார்த்துக்கோங்க. மேக் லேட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்க. கீழே போட்டு ஓடுறாரு. எனிமே அங்க அடிச்சுட்டு போறாரு, நம்ம அவர் அடிக்கும். இல்ல அடிச்சுட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. தலையிலே அடிச்சிட்டாரு பார்த்துக்கோங்க. நம்ம 21, இங்க 11. 10 கிலோ எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. நம்ம தான் இதுல 4 கிலோ அடிச்சிருக்கோம். 13 பிளேயர்லாம். நம்ம 22, இங்க 13. லைஃப் வேற குறையுது. ஸ்குவாடா வந்து புல்லட் வேற ரீலோட வந்து ஜெயிச்சாச்சு. இந்த மேட்ச் முடிஞ்சிட்டுனா நம்ம வந்து 16வது லெவல் போயிடலாம். இந்த மேட்ச் தான் நினைக்கேன். இல்லை அடுத்த மேட்ச் நான் விளையாட முச்சியா இருக்கும் தெரில. வாங்க நம்ம வீடியோ பார்த்துறோம். நம்ம டீம்ல 5 பேரா? நம்ம இப்போ வந்து நான் விளையாடல, தேஸ் தான் விளையாடுறான். நம்ம டீம்ல 5 பேரா? மட்டும் பேக்கப். நம்ம எப்படியே ஒரு 50 சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட் போகணும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8 சப்ஸ்கிரைபர். இனிமே அடிக்க முடியாது. உங்களால தான் முடியும். கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ அவங்க ஐடி எவ்வளோக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டீங்க. வந்து இந்த ஐடி நான் வந்து கேமிங் வச்சிருக்கேன், அதனால யார்ட்டையும் அவ்வளோ தரமாட்டேன். சாரி, வேணும்னா சொல்லுங்க. லெவல் ஒரு 7, 8 அப்படி உள்ள ஐடி வேணா இருக்கு. நல்லா தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ்லாம். வேணா சொல்லுங்க. அதில் ஸ்டார் பேட்ச் தான் கிடையாது. சொல்லுங்க தாரேன். எனக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஏன்னா நான் ஸ்டார் பேட்ச் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நமக்கு பேசிட்டு இருக்கப்போலையும் நம்ம வந்து நிறைய கீழே அடிச்சிட்டோம். அதனால் இட்டேஸு நம்ம வந்து 8, அவங்க வந்து 8. இப்போ இட்டேஸ் அடிச்சதுன்னா அவங்க 8. இன்னும் 1 நிமிஷம் 23 செகண்ட் இருக்கு. ஸ்பீட் பவரை போடுறாரு. டீம்மேட்டை பிடிச்சி அடிக்க போறாரு. அது டீம்மேட்.
இந்த மேட்ச் முடிச்சுட்டா நம்ம அவங்க தான் லீடிங்ல இருக்காங்க இந்த மேட்ச்ல. ஒப்பமா ஜெயிப்போம்மா. இன்னும் அவங்க 10 நம்மளும் 10. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நம்ம 11 அவங்களும் 11. நம்ம 12 அவங்க 11. நம்ம 13 அவங்க 11. மேட்ச் சூப்பராக போய்கின்றிருக்கிறது. நம்ம 14 அவங்க 11 தான் இருக்காங்க. டீம்மேட்டை பிடிச்சி அடிக்காரு. நம்ம இந்த சைடு நம்ம 16 அவங்க 11 தான் இருக்காங்க. எங்க இருந்தாலும் இறங்கி வராங்களே. என்னடா பார்க்க மாட்டேங்கிறாங்களே. கேட்டே இருக்கேன், நான் அடிச்சுட்டே இருக்கேன். 11 விட்டு தாண்டவில்லையே குமாரே. இங்க இருந்தானே இறங்கி வராங்க. எங்க இருந்து வராங்களே. இந்த அவராங்களே ஒரு ஸ்கோர். ஓ அடிலாம் நம்ம லெவல் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம 16வது லெவல் பேயாச்சு, அடிச்சாச்சு. நம்ம இன்னும் 17வது லெவல் தான் அடிக்கணும். அடிச்சுட்டா மரணமா இருக்கும். அவன் இருக்கும். நானும் அப்படியே அந்த ஸ்கேட்டிங் போர்டு எனக்கு அப்படியே ஃப்ரீயா தந்துருவாங்களே. வாங்க மேட்ச்க்குள்ள போலாம். அந்த டாப் அப் பண்ணிலாம் எடுக்கிறது இருக்கு. டாப் அப் பண்ணுங்க வேண்டாமா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றத பார்த்துட்டு என்ன பண்றேன். மேட்ச்க்குள்ள போயாச்சு. அவங்க எத்தனை மேட்ச் அடிச்சா 17வது லெவல்? எத்தனை மேட்ச் ஜெயிச்சா 17? 20 30 மேட்ச் ஜெயிக்கணுமா? 20 30 20 25 17. இப்போவே எத்தனை மேட்ச் ஆட வேண்டியிருக்குன்னு பாருங்க. டக்கு டக்குன்னு விளாடணும். 1 அதில் செலுத்தாது. ஒரு கிலோமீட்டர் 2 3 தொடர்ந்து அடிச்சிட்டாரு. இன்னொருத்தர் அடிச்சா ஸ்குவாடு முடிச்சிட்டாருங்க. ஒத்தாலாம் நின்று 4 இவதான் அடிச்சிருக்காரு. டீமெட் அடிக்கூட மாட்டாரு போலயே. டீமெட்லாம் ஒரு கில் கூட அடிக்கல. முடிச்சிட்டாருங்க. இனிமே இவர் அடிச்சு ஒரு கில் எடுத்துட்டாங்க. 5 கேம் அது ஸ்குவாட் எங்க தான் நிக்கி. இனிமே இவர் அடிச்சு 3 கில் எடுத்துருக்குங்க. டீமெட்டையும் ஜெட் அடிச்சு ஜஸ்ட் நான் மேலே ஏறி இருப்போம். இனிமே அடிக்காரு. பார்ப்போம் வாங்க. எத்தனை இல்லையே. முந்த சைடில் இருக்க ஆயிரவாடா. ஒரு ஆளா வந்து அடிக்கிறா. ஸ்குவாடா வரான்ல மக்களே. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் 7 கில் அடிச்சிருக்கோம். அவ்வளோ கிலுமே நம்ம தான். சார் அடிச்சிட்டாரு மக்களே. எனிமி 5 கில்லு, நம்ம 8 கில்லு, 6 கில்லு. ஸ்குவாடா வந்து அடிக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் பயம். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் இருக்கு. கேடி ஓபிட்டான்னு பேரை பார்த்து பயந்துட்டானுக்குள்ள. பேரே பயங்கரமா வச்சிருக்கோம். ஆட்டம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பின்னாடி இப்போ எல்லாருக்கும் ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி உட்காந்துருங்க. உட்காந்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க எப்போனா அடிப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இதை வந்து பிஆர்ல யூஸ் பண்ணுவாங்க. மட்டும் அடிக்க முடியுமோ? இங்கே அடிக்கலாம், இங்கே அடிக்கலாம். ஆனால் அடிக்க இங்கே மட்டும் அடிக்க முடியும். இதில் அடி 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 இல்லை 14 கில்லு மக்களே. இதில் இவர் 10 கிலோ அடிச்சிருக்காரு. ஹேக்கர் வர வர அடிக்காரு. இந்த வராரு. இந்த சைட்ல வராரு. எனிமே அடிச்சா மட்டும் நம்ம மேல அடியே பட மாட்டேங்கிறாங்க. இவர் அடிச்சா உடனே செத்துடுறாங்க. செக் யூஸ் பண்ணிருக்குங்க. ஒரு 20 கிலோ நம்ம அடிச்சிருப்போம் மக்களே. பாருங்க எத்தனை கிலோ. 14. யாரையும் எதுவும் தப்பா நினைச்சுக்கோங்க, தெரியாம சொல்லிட்டேன். 20 கில் கன்ஃபார்ம் அடிச்சா இந்த மேட்ச் நம்ம முடிக்கணும். கொஞ்சம் மக்களே மேட்ச் முடிஞ்சு 17 அடிச்சிருக்கோம். 3 தானே கம்மி. அதுவும் நினைச்சுக்கூடாதுங்க.